நெருப்பு குளிருக்கு இதமானதுதான், ஆனா தொட்டா சுடும். உறவுகளும் அப்படித்தான். அளவுக்கு அதிகமான பாசம் ஏன் நஞ்சாக மாறுகிறது? வாழ்க்கையின் யதார்த்தமான 4 உண்மைகள் இந்த வீடியோவில். மறக்காம பாருங்க. எதிர்பார்ப்புகளின் சிறை. ஆரம்பம். உறவுகளில் நாம் செய்யும் முதல் தவறு ஒருவரை கடவுள் நிலைக்கு உயர்த்துவது. விளக்கம். நாம் ஒருவரை அளவுக்கு அதிகமாக கொண்டாடும்போது அவர்கள் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கோட்டையை கட்டுகிறோம். அவர்கள் ஒரு சிறு தவறு செய்யும்போதும் அந்த கோட்டை இடிந்து விழுந்து நம்மை பெரிய அளவில் காயப்படுத்துகிறது. எதிர்பார்ப்பை குறையுங்கள். ஏமாற்றங்கள் தானாகவே குறையும். சுயமரியாதையே உங்கள் அடையாளம். ஆரம்பம். அன்பு காட்டுகிறேன் என்று சொல்லி உங்கள் சுயத்தை அடகு வைக்கிறீர்களா? விளக்கம். மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அவசரத்தில் நம்முடைய சொந்த விருப்பங்கள், கனவுகள் மற்றும் சுயமரியாதையை இழந்துவிடக்கூடாது. ஒரு உறவு உங்களை தாழ்த்தி பேசினால் அல்லது உங்களை மதிக்கவில்லை என்றால் அங்கே நீங்கள் காட்டும் அன்பு உங்களையே அழித்துவிடும். உங்களை மதிக்காத இடத்தில் நீங்கள் காட்டும் அன்பிற்கு பெயர் அடிமைத்தனம். சமநிலை எனும் மந்திரம். ஆரம்பம். நெருப்பு குளிருக்கு இதமானதுதான், ஆனால் தொட்டால் சுடும். விளக்கம். உறவுகளில் நெருக்கம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் ஒரு ஆரோக்கியமான இடைவெளி, ஸ்பேஸ். அளவுக்கு அதிகமான தலையீடு எந்த உறவையும் கசக்கச் செய்யும். செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது போல பாசம் காட்டுங்கள், ஆனால் அந்த தண்ணீரிலேயே செடியை மூழ்கடித்து விடாதீர்கள். இடைவெளி என்பது பிரிவல்ல, அது உறவு நீண்ட காலம் வாழ்வதற்கான பாதுகாப்பு வேலி. யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளுதல். ஆரம்பம். யாரும் முழுமையானவர்கள் அல்ல, நாமும் கூட. விளக்கம். மனிதர்கள் தவறு செய்பவர்கள் என்ற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை குறைகளே இல்லாதவர்களாக பார்க்காமல் பிழைகள் செய்யக்கூடிய சாதாரண மனிதர்களாக பார்த்தால் அவர்கள் செய்யும் தவறுகளை நம்மால் எளிதாக கடந்து செல்ல முடியும். பிழைகளை ஏற்கும் மனப்பக்குவமே உறவின் முதிர்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.